சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். அரசியலில் எளிமை என்பது சாத்தியமில்லாத ஒன்றா? சாத்தியம் என்றால் அதை ஏன் நடைமுறைப்படுத்த அரசியல் கட்சிகள் தயங்குகின்றன? இந்த தளத்திலே நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சமூக வலைத்தள கருத்துக்களை பார்த்து நான் உங்கள்கிட்ட வந்துடுறேன். மிக சுருக்கமாக முடியும். நம்ம ஆதவனுடைய கருத்துக்கும் கேட்க வேண்டியிருக்குது. ஜெரால்ட் ஆண்ட்ரூஸ் இந்த தளத்தில் ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். இன்றைய சூழ்நிலையில் காமராஜரை போன்ற ஏழை அரசியலில் முதல் படியை கூட தாண்ட முடியாது. காசு இல்லாமல் கட்சி நடத்த முடியாது, விளம்பரம் இல்லாமல் வியாபாரம் நடத்த முடியாதுங்கிறார். அரசியல் ஒரு வியாபாரமாகவே பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு மக்களை தள்ளி இருக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிறது. மணி MKS தினம் 100 ரூபாய் கூலி வாங்கி கொண்டு அரை வயிறு கஞ்சி குடிக்கும் பாமரன் போன்றவர்கள் மாறுதட்டி சொல்லலாம், கர்ம வீரர் காமராஜர் எங்களுக்கு தான் சொந்தம், ஏனென்றால் அவர் எளிமையானவர். இன்றைய அரசியல் தலைவர்கள் கோடி கோடியாக சொத்துக்களை வைத்துக்கொண்டு காமராஜரை சொந்தம் கொண்டாடுவது வெறும் அரசியல் பேச்சு அப்படிங்கிறது. அவரை காமராஜரை உரிமை கொண்டாடுவது அரசியல்களின் சந்தர்ப்பவாதம். எளிமையாக வாழ வேண்டும் என்று வாய்ச்சவடால் வேண்டுமென்றால் விடலாம், வாழ்வது கடினம்ங்கிறார் ஹுசைன். திருமால் திராவிட கட்சிகள் ஆண்டது நன்றாக இருந்திருந்தால் இன்று இவருடைய பெயரை, காமராஜனுடைய பெயரே வெளியில் வந்திருக்காது. இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டிலிருந்து விரட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறது திருமால் கருத்தாக இருக்கிறது. விஜயபாஸ்கர் மணலில் கயிற்றை திருப்பது எப்படி சாத்தியமில்லையோ அதுபோல தான் தமிழகத்தில் மீண்டும் காமராஜர் ஆட்சி அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருக்குது. பழனிசெல்வம் தற்கால அரசியல் களத்தில் கிட்டத்தட்ட காமராஜருக்கு இணையாக கண்களுக்கு தெரிபவர் வைகோ அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருக்கிறது. காமராஜர் என்றவுடன் அவர் ஏழ்மையாக இருந்தார் என்றுதான் கூறுகின்றார்களே தவிர அவருடைய பண்பையும் நேர்மையையும் மறந்து விடுகின்றனர். அவரை போன்ற நல்லவர்கள் அவருக்கு பின் இல்லை என்று கூறுவது தவறு அப்படிங்கிறாரு. அவருடைய விஷயம் என்னவா இருக்குதுன்னா, ஏழ்மை அப்படிங்கிறது மட்டுமே ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்ள முடியாது, நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருக்கிறது. இயாஸ் அகமது நல்ல கண்ணு போன்ற தலைவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், காமராஜரை போல் வாழ அரசியல்வாதியும் எந்த அரசியல்வாதியும் முன்வர மாட்டார்கள் அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருக்கிறது. அவர் குறிப்பாக மக்களே காமராஜர் ஆட்சியை விட 1000 ரூபாய் தாளில் உள்ள காந்தியை தான் விரும்புகிறார்கள் அப்படின்னு மக்களையும் அவர் குற்றம் சொல்லியிருக்கிறார். நன்றி. இந்த அளவிலே நம்ம சமூக வலைத்தள கருத்துக்களை நிறைவு செய்யலாம், விவாதத்திற்குள் பயணிக்கலாம். மிகச் சுருக்கமாக நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா நான் ஆதவனுடைய கருத்துக்கு இல்லை. அதை நீங்கள் அதாவது மீண்டும் மீண்டும் அதாவது தனிநபர் சார்ந்த இப்போ 2 இருக்குங்க. அதாவது வருமான சூழல், நாட்டுடைய பொருளாதார உற்பத்தி எப்படி இருக்கிறது, அதை தாத்துடைய வருமானம் எப்படி இருக்குது, அதை பொறுத்து இருக்கக்கூடிய வாகன போக்குவரத்து உடைகள்லாம் அத்தியாவசிய தேவை. அதை பொறுத்து விவாதத்தை நகர்த்துவது பிழையான நான் நினைக்கிறேன். என்ன காரணம் இல்ல, அதை நோக்கி நீங்க அது பிழையா நகர்த்துவது. சீமான் கார் வாங்கிட்டாரு, நீங்க சீமானையா எடுத்துக்க வேணாம், நான் திருப்பி சொல்றேன். நீங்க அப்படி எடுத்துக்கிறீங்க. நான் அன்புமணி ராமதாஸ், செல்வி ஜெயலலிதா அவர்கள், கருணாநிதி அவர்கள் சொல்லுகிறேன், எல்லாரையும் சேர்த்து வைத்தேன் வாதத்தை ரொம்ப கவனமா வச்சுட்டு காமராஜருடைய திருப்பி சொல்றேன். நான் நீங்க பெர்சனலாவே எடுத்துக்க வேணாம், சீமானை மட்டுமே எடுத்துக்க வேண்டாம். என்னுடைய கேள்வி என்பது ஒரு சாமானியன் இங்க இருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு கவுன்சிலர் கண்டிப்பா வருங்க. மீண்டும் மீண்டும் அதாவது எம்ஜிஆருக்கு பின்பு வந்த அத்தனை அரசியலும் இங்க இருக்கக்கூடிய விளம்பரத்தையும் மிக எம்ஜிஆருக்கு முன்பு இருந்த கருணாநிதி கூட மிக தெளிவாக நல்ல ஒரு யதார்த்த அரசியல் இருந்தது. அண்ணாதுரையிலிருந்து காமராஜிலிருந்து கக்கன் வரை இங்கிருந்த ராஜாஜி வரை எம்ஜிஆருக்கு பின்பு வந்த அத்தனை அரசியலும் ஒரு ஆடம்பர அரசியலை விளம்பர அரசியலாக தான் முடிந்தது. அதுதான் அதாவது மாறுபடுகிறீர்கள் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அதில் நீங்கள் எங்கே மாறுபடுகிறீர்கள் அப்படிங்கிறத நான் கேட்கிறேன். திரு ஆதவன் அவருடைய கருத்தை கேட்டு வரேன். திரு ஆதவன், நான் அவரே பெருமையாக சொல்லிக்கிறார், உங்களுடைய கட்சியினுடைய பிரதமர் பெருமையாக சொல்லிக்கிறார், மோடி நான் ஒரு டீ கடையை தான் வச்சுட்டு இருந்தேன், அதில் நான் பெருமை தான் படுறேன், அதை சொல்ல ஒன்றும் வருத்தப்படவில்லைன்னு சொல்லி இன்றைக்கு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையும் அதற்கு செலவிடப்படக்கூடிய காசும் பணமும் அவர் அணியக்கூடிய ஆடைகளும் நிச்சயமாக அவருடைய உழைப்பில் அவருடைய சொந்த வருமானத்தில் வந்ததாக நிச்சயமாக இருக்காது. அது மக்களுடைய வரிப்பணம் தான். நானும் பெருமைப்படுறேன், என்னுடைய பிரதமர் அவ்வாறு இருக்கணும், வெளிநாடுகளில் கம்பீரமாக இருக்கணுங்கிறது ஒன்றும் மாற்று கருத்து அல்ல. ஆனால் இங்கே இன்னும் ஏழைகள் கோமணத்தோடு திரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு பிரதமரினுடைய இது போன்ற ஆடம்பரமான வாழ்க்கை என்பது தவிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா நீங்களே சொன்ன மாதிரி இன்னைக்கு நாட்டுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க மக்கள் கோவணத்துக்கு வழியில்லாத நிலைமைக்கு கடந்த 10 ஆண்டுகால காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி மக்களை படு பாதாள தள்ளிவிட்டது. இந்த நிலையிலே நாட்டை தூக்கி நிறுத்த வேண்டிய கடமை இருக்கின்றது. ஒரு பெண் பார்க்க செல்ல வேண்டும் என்றால் நாம நல்ல உடை உடுத்தி நல்லா அழகா போயிட்டு தலை சீட்டு போய் நிக்கணும், அப்பதான் பெண் பார்க்க போக முடியும். மிக சுருக்கமாக ரஷ்யாவுக்கு சென்ற பொழுதும் சரி, பல வெளிநாடுகளுக்கு சென்ற பொழுதும் சரி, காமராஜர் ஐயா அந்த கோட்டையாவது அணிஞ்சிங்கன்னு சொல்லும்போது அவர் அதை புறக்கணிக்க தான் செஞ்சார். என்னுடைய ஆடைக்கல்ல மரியாதை, எனக்கான மரியாதைன்னு சொன்னார். இந்த தேசத்தில் கோமணமாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய நிலை மாறுகின்ற வரை நான் அரை நிர்வாண பக்கிரியாகவே திரிகிறேன் என்றுதான் காந்தியடிகள் சொன்னாரே தவிர அவர் இல்ல அவங்க அப்படி இருக்கிறாங்க. தேசத்துடைய பொருளாதார நிலை வேறு, வேறு தேசத்துடைய பொருளாதார நிலை வேறு, இன்றைய நிலை வேறு. இன்று இருக்கின்ற நிலையிலே நாம் மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈர்க்க வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம். ஈர்ப்பதற்கு கொள்கைகள் தேவை. அதான் கேட்கிறேன் திரு ஆதவன். நீங்க பொருளாதாரத்தை ஈர்ப்பதற்கு, திரு ஆதவன் பொருளாதாரத்தை ஈர்ப்பதற்கு இந்தியாவில் கட்டமைப்பு வசதிகளை நாங்கள் ஏற்படுத்தி தரோம், இந்த மாதிரியான கொள்கைகளை மாற்றம் கொண்டு வந்திருக்கிறோம், இந்த மாதிரியான நாங்கள் நேர்மையா வைப்போம், ஊழல் இருக்காதுன்னு சொல்லுவது சரியா இருக்குமா? என்ன பாருங்க, நான் காஸ்ட்லியா கோட் அணிஞ்சிட்டு வந்திருக்கிறேன், என்ன பாருங்க நான் கம்பீரமா இருக்கிறேன், நான் அழகா இருக்கிறேன், 52 இன்ச் மார்போடு இருக்கிறேன்னு சொல்லுவது சரியா இருக்குமா?
ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அதாவது அந்நிய நாடுகளில் போயிட்டு அவங்கள முதல்ல ஈர்ப்பதற்கு முதல்ல பார்த்த உடனே ஆஹா இந்திய தேசம்னா ஏதோ பிச்சைக்கார நாடு நினைச்சோம். இல்ல பிரதமரை பார்த்தால கம்பீரமான தோட்டம் தெரியுது. அது ஃபர்ஸ்ட் பெஸ்ட் இம்ப்ரெஷன். அது நாட்டுக்கு தேவை. அது மூலமா முதலீடு கூடுதலா ஏன் நாங்க செய்யக்கூடாது? இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல. நான் அதுதான் கேக்குறேன். பேசும்போது சொன்னாரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை பத்தி விமர்சனம் செய்யக்கூடாது. அரசியல் பொது வாழ்க்கைக்கு வருகின்ற பொழுது தனி மனிதன் என்று தனக்கென்ற பர்சனல் லைஃப் இல்ல அது மாட்டு கருத்து இருக்கு. அது மாட்டு கருத்து இருக்கு. நான் சொன்னது குறிப்பிட்ட நான் மீண்டும் தனிப்பட்ட வாழ்க்கையை எந்த அளவுக்கு விமர்சிக்கிற ஒரு அளவு இருக்குது. இதே மேடையில் நான் பலமுறை மோடி அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை குறித்து யார் பேச முற்பட்டாலும் உடனடியாக நான் அதை மறுத்திருக்கிறேன். அதுக்கு அனுமதி கொடுத்ததில்லை. தனிப்பட்ட வாழ்க்கையை பொது வாழ்க்கையோடு இணைந்து வாய்ப்பு தான் நாகரிகமாக இருக்கும் அப்படிங்கிற அளவில் அதில் பல முரண்பாடுகள் இருக்கிறது. நல்லது, நான் திருப்பி வரேன். ரவீந்திரநாத் சொல்லுங்க. நீங்க பேசுற பேர் எனக்கு மரியாதைக்குரிய தோழர் நல்லக்கண்ணு எளிமையானவர், மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனா ஒரு தலைவரை மட்டுமே உயர்த்தி விட்டு இல்ல உங்களுடைய தோரணம் அப்படித்தானே. அப்புறம் தாப்பாண்டியை பத்தி நீங்க பேசுறீங்க. நான் அதான் கேக்குறேன். ஏன் மக்கள் நான் முடிச்சுக்கிறேன் என்னுடைய கருத்து சொல்லுங்க. நான் அதான் சொல்றேன், மக்களுடைய பார்வையில் இங்க பதிவு செய்கின்ற பொழுது கூட நீங்கள் எல்லாம் பேசுகின்ற பொழுது கூட ஒரு காமராஜரையும் நம்ம ஒரு பேஜ் போட்டுல பேசினா கூட காமராஜர் கக்கன் நல்லக்கண்ணு இப்படிதான் உதாரணம் காட்டுங்க. சொன்னதை சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேனாக்க தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் எளிமையானவர். அவர் வந்து ஊடகங்கள் எல்லாம் அறிஞ்சிருக்கு. தேசிய நிர்வாகக்குள்ள இருக்காரு. கம்யூனிஸ்ட் மாநில செயலர் நீண்ட காலமா இருந்திருக்காரு. ஊடகங்கள் மூலமா நன்றாக அறிமுகமாயிருக்கார். ஆனால் கம்யூனிஸ்ட் இயக்கத்துல ஏராளமான தோழர்கள் எளிமையோட இருக்கிறாங்க. அதனால நீங்க ஒரு நல்லக்கண்ணு தோழர் என்ற ஒரு தோழரை மட்டுமே உயர்த்தி விட்டு ஏதோ கம்யூனிஸ்ட் இயக்கத்துல வந்து எல்லாருமே ஆடம்பரமா இருக்கிற மாதிரி ஒரு தோழர் இடையில வந்து தோழர் தாப்பாண்டி வந்து ஒரு லிஸ்ட்ல சேர்த்தீங்க. அது தவறானது. ஒவ்வொருத்தரும் ஒரு அணுகுமுறை இருக்கிறது. அதாவது விஞ்ஞான தொழில்நுட்பத்தை கம்யூனிஸ்ட் கட்சி வளர்ப்பதற்காக, இந்த நாட்டு சமூகத்தை வளர்ப்பதற்காக பயன்படுத்த அக்கறை உள்ளவர் தோழர் தாப்பாண்டியன். தனிப்பட்ட வாழ்க்கையில எளிமையானவர் தான். தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் எந்த அளவுக்கு எளிமையா இருக்காரோ அதே மாதிரி எளிமையானவர் தான். நான் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் சொல்லல. தோழர் சங்கரையா இருக்காரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். அதே போல பாத்தீங்கன்னா ஈர்த்த கம்யூனிஸ்ட் நிறைய இருக்காங்க. ரவீந்திரநாத் மிக நான் அதான் கேக்குறேன். இப்ப நீங்க சொல்லிக்கின்ற பொழுது உங்களுடைய கட்சியில நல்லக்கண்ணு சொல்லிக்கிட்டீங்க, தாப்பாண்டியன் அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றீங்க. அங்க இல்ல நான் சொல்றேன், சிபிஎம்ல சொல்லிக்கின்ற பொழுது சங்கரையாவை தான் சொல்றீங்க. நான் என்ன கேக்குறேன்னா இயல்பாகவே நீங்க பேச விடல. எனக்கு ஏன் வேற ஒரு தலைவர் பேச விடல? வேற ஒரு தலைவர் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், தப்பு இல்லையே. கம்யூனிஸ்ட் கட்சியில ஆயிரக்கணக்கான தலைவர் தொண்டர்கள் எளிமையா தான் வாழ்றாங்க. சரி, அதான் நான் பதிவு செய்ய விரும்புறேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா என்ன ஈர்த்த பல கம்யூனிஸ்ட் உண்டு. நான் வந்து மருத்துவக் கல்லூரி மாணவனா இருக்கின்ற பொழுது கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்தேன். அப்ப வந்து காத்தமுத்து என்று சொல்லக்கூடிய எம்பி, அந்த எம்பி வந்து ரொம்ப எளிமையா இருப்பாரு. எல்லா தொழிலும் எளிமைதான். ஆனாலும் கூட ஒரு எம்பியா இருந்த எளிமையா இருக்கிறது ஈர்த்தது ஒரு மருத்துவ சாதாரண ஒரு சாமானிய. நீங்க விதிவிலக்குகளை குறித்து நிறைய பேசிருக்கீங்க. நான் எளிமையா முடிச்சிடறேன். மரியாதைக்குரிய திரு ப. ஜீவானந்தத்தை பற்றி நம்ம குறிப்பிடுகின்ற பொழுது காமராஜர் போனார். நம்ம எல்லா பேச்சு போட்டிகளையும் பிள்ளைங்க பேசுறது அவர் ஒரே ஒரு வேஷ்டி தான் இருக்குது. காமராஜர் நீ போ, நான் அதை காய வச்சுட்டு வரேன்னு ஜீவா சொன்னாரு. அந்த வேஷ்டியை காய வச்சு எடுத்து நான் முடிச்சிடறேன் ரைட் அப்படின்னு அளவுக்கு தான் ஜீவானந்தம் இருந்தார்னு நம்ம சொல்றோம். நான் தான் கேட்கிறேன், அவர்கிட்ட ஒரு கேட்ச கேள்வி. எத்தனை சட்டப்பேரவை உறுப்பினர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்தி மட்டுமே வரக்கூடிய நிலையில் இன்னமும் இருக்கிறார்கள்? ஏன்னா மற்ற கட்சி மாதிரி கூட கிடையாது. உங்க கட்சியில சம்பளத்தை வாங்கி கூட கட்சியிட்ட தான் கொடுக்கணுங்கிற நிலைமையில எத்தனை சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அந்த மாதிரியாக இருக்கிறார்கள்? அவங்களுடைய பரம்பரை சொத்தா இருக்கலாம் அல்லது உழைச்சி சம்பாதிக்கலாம், அதெல்லாம் வேற. அதுக்காக நான் வந்து நான் முதல்ல அதான் திருப்பி சொல்றேன், குழப்பிக்காங்க. கரவேட்டியோட சுத்தரவங்க மட்டும் தான் கம்யூனிஸ்ட் சொல்ல வரேன். கேள்விக்கு அதிகமான நேரம் எடுத்துக்கிறீங்க. எனக்கு பதில் சொல்லுங்க. இப்ப என்னன்னா கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் கார் பயன்படுத்துறாங்க.